அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பேசப் போறேன். இத பார்த்ததுக்கப்புறம் உங்க மைண்டு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணுமா? இல்லையா? அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா யோசிப்பீங்க. ஃபுல்லா வீடியோ பாருங்க. நெறைய இன்வெஸ்டர் நம்ம குரூப்ல டெலகிராம் குரூப்ல இருக்கிறவங்க கேட்கறது இது மட்டும் தான். நமக்கு வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்றோம். டாக்ஸ் எப்படி பே பண்ணணும்? டாக்ஸ் எப்படி பே பண்ணணும்? எனக்கு இந்த கன்ஃப்யூஷன் இருந்தது. ஸோ அதனால இந்த வீடியோல மேக்ஸிமம் கிளாரிஃபை பண்ண போறோம். நான் இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் இன்டர்நெட்லேருந்து செக் பண்ணேன். ஸோ அத வந்து நான் என்னோட சிஏ இருக்காங்க. நான் வந்து டாக்ஸ் ஃபைல் பண்ற ஒருத்தர்ட்ட அவர்ட்ட நான் கிளாரிஃபை பண்ணிட்டு தான் நான் இத போடுறேன். ஓகே. எனக்கு வந்து லாஸும் நான் ஃபைல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அதுவுமே கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ நெறைய டீட்டெயில்ஸ் வந்து இதில இந்த இயர் அதாவது 2025ல என்ன மாரி ரூல்ஸ்லாம் வந்திருக்கு. அத வச்சுட்டு நம்ம வந்து பேசப் போறோம். ஆல்ரெடி போட்டிருக்கணும். பட் நெறைய பேர் இப்ப ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. நான் அதனால கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துட்டு, எனக்கு இப்ப தான் டைம் கிடைச்சது. ஸோ அத பத்தி பார்க்கலாம். மெயினா வந்து ஒரு ரூ. 3,00,000 உங்களுக்கு ப்ராஃபிட் வருது. ஸோ அத வச்சு நம்ம எப்படி பேசலாம்? உங்களுக்கு வந்து ஸ்விங் ட்ரேடிங் 1 இயர்க்கு உள்ள வந்து நீங்க 3 லேக்ஸ் ப்ராஃபிட் பண்றீங்க. ஸோ அது நீங்க எப்படி டாக்ஸ் பே பண்றது? அத பத்தி பார்க்க போறோம். இதுல வந்து லாங் டெர்ம் கேப்பிட்டல் கெயின், ஷார்ட் டெர்ம் கேப்பிட்டல் கெயின் மெயினா பார்க்க போறோம். பிசினஸ் டாக்ஸ்னா என்ன? அதாவது இது எல்லாமே ஷேர் மார்க்கெட் ஓரியன்டட் தான். ஸோ இத பத்தி நம்ம பார்க்க போறோம். இன்க்ளூடிங் எஃப்&ஓ. ஸோ இவங்கலாம் எப்படி பண்றாங்க? அப்படிங்கிறத பார்க்க போறோம். நெறைய பேருக்கு கன்ஃப்யூஷன் இருக்கு. எனக்குமே கன்ஃப்யூஷன் இருந்தது. இந்த வீடியோ பாருங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு கிளியர் ஆகும்னு நெனைக்கிறேன். தவறா இருந்தா எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இது தப்பு நண்பா. நீங்க வந்து வேற மாரி சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு பிரச்சனையே இல்ல. நானுமே லேர்னிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கேன். ஸோ எல்லாருக்குமே எல்லாரும் தெரிஞ்சிராது. ஸோ இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா புரியும்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா என்ன? அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துரலாம். ஆக்சுவலா எஸ்டிசிசிஜி, எல்டிசிஜி இது 2 தான் இருக்கு. நம்ம ஸ்விங் ட்ரேடிங்னா அதாவது ஷார்ட் டெர்ம் ப்ராஃபிட், ஷார்ட் டெர்ம் கேப்பிட்டல் கெயின் இதத்தான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் சொல்றாங்க. அவ்வளவுதான். இதுல வேற எதுவும் கிடையாது. நம்ம வந்து ஒரு ஸ்டாக்ஸ வந்து வாங்கி விக்கிறோம். அத வந்து 1 இயர்க்கு முன்னாடியே வித்து லாபத்த பார்க்குறோம். ஸோ அத தான் வந்து அது எல்லாமே அந்த மாரி லாபம் வர்றது எல்லாமே எஸ்டிசிஜி இதுல போயிரும். ஓகே. ஸோ இப்ப வந்து நெறைய பேர் எஃப்&ஓ பண்றாங்க. எஃப்&ஓ பண்றவங்க வந்து ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ் நம்ம என்ன சொல்றோம்? ஆப்ஷன் ட்ரேடிங்கே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அது வந்து எஃப்&ஓ வந்து இப்ப நீங்க பண்ணுனீங்கன்னா, அது வந்து பிசினஸ் இன்கம்மா எடுத்துப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இது எனக்கு இந்த நான் இத பத்தி ஸ்டடி பண்ணும்போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. நான் ஓப்பனா சொல்லிர்றேன். எஃப்&ஓ நீங்க பண்ணீங்கன்னு வைங்க, அத வந்து உங்களுக்கு பிசினஸ் இன்கம்மா எடுத்துப்பாங்க. இன்க்ளூடிங் எஃப்&ஓ பண்ணீங்கன்னா. பட் நம்ம வந்து எஃப்&ஓ யாரும் பண்றதில்ல. அதனால நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு என்னென்ன ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு நான் செப்பரேட்டா சொல்லிர்றேன். எஃப்&ஓ பண்ணணும்னா பண்ணுங்க. பட் அது உங்களுக்கு லாஸ்ல தான் போய் முடியும். நீங்க இதுல கட்டுற டாக்ஸ் கூடுதலா நீங்க அதுல கட்டிருவீங்க. லாஸ்ல போயிருன்னு சொல்ல வர்றேன். உங்க இஷ்டம் தான். ஃபைனலா உங்க இஷ்டம் தான். ஸோ இதுல வந்து மெயினா வந்து எஃப்&ஓ பண்ணா அத வந்து பிசினஸ் இன்கம்மா எடுத்துக்கிறாங்க. அந்த பாயிண்ட் வந்து இதுல தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து டாக்ஸ் வந்து நமக்கு 2 டைப் ஆஃப்ன டாக்ஸ் இருக்கு. ஷார்ட் டெர்ம் கேப்பிட்டல் கெயின், லாங் டெர்ம் கேப்பிட்டல் கெயின். இது எல்லாமே எக்விட்டி அதாவது ஸ்டாக்ஸ் ரிலேட்டடான அ டாக்ஸ் பண்ட்டு தான் சொல்றோம். எஃப்&ஓ நம்ம ஆல்ரெடி சொல்ட்டேன். அது எல்லாமே இப்ப நீங்க ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் எய்தர் இண்டெக்ஸ்ல பண்ணலாம், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அந்த மாரி பண்ணலாம். அப்படி இல்ல ஸ்டாக்ஸ்ல நீங்க HDFC அந்த மாரி ஏதாச்சும் எடுத்து பண்ணீங்களாலுமே, எல்லாமே அவங்க வந்து எடுக்கிறது வந்து அ பிசினஸ் இன்கம்மா எடுத்துப்பாங்கன்னு சொல்றாங்க. பிசினஸ் இன்கம்க்கு வேற மாரி டாக்ஸ் இருக்கு. ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் நம்ம இதுல பார்க்கல. நம்ம எல்லாமே பண்றது வந்து ஷார்ட் டெர்ம் கேப்பிட்டல் கெயின், லாங் டெர்ம் கேப்பிட்டல் கெயின். சில பேர் வந்து 1 வருஷத்துக்கு மேல ஹோல்ட் பண்றோம். சில பேர் வந்து ஷார்ட் டெர்ம் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஷார்ட் டெர்ம் இப்போ 1 வாரத்துல ப்ராஃபிட் பண்றோம். எல்லாத்துக்குமே இவங்க பண்றது வந்து 12 மாசத்துக்கு உள்ள நீங்க வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னா, இவ்வளோ பர்சன்ட்டுங்க. 20% அவங்க வந்து 20 அதுக்கப்புறம் அடிஷனலா 4% சொல்றாங்க. ஸோ எஃபெக்டிவ் டாக்ஸ் வந்து எவ்வளவுன்னா 20.8 இவ்வளோ தான் உங்க இப்போ ரூ. 1,00,000 போட்டீங்கன்னா, அதுக்கு எவ்வளோ டாக்ஸ்ன்னு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வருது அப்படின்னு. ஸோ இதுல வந்து எக்ஸம்ஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துரலாம். லாங் டெர்ம் கேப்பிட்டல் கெயினுக்குமே இவங்க சொல்றாங்க. 12 மாசத்துக்கு மேல போயிட்டா, ஓகே. இப்ப நீங்க இப்போ ஒரு ப்ராஃபிட்டும் புக் பண்றீங்கல்ல. இப்ப இந்த ஸ்டாக் வந்து இந்த ஜனவரிக்கு வாங்குறீங்க. பிப்ரவரி அடுத்த இயர் பிப்ரவரில வித்தீங்கன்னா, அது எல்லாமே லாங் டெர்ம்ல போயிரும். அது நீங்க ரூ. 1,00,000 ப்ராஃபிட் பண்றீங்க அப்படின்னா, அது வந்து எவ்வளோ சொல்றாங்கன்னா, லாங் டெர்ம்க்கு 1,25,000க்கு மேல போனா, ஓகே. அப்போ வந்து உங்களுக்கு 12.5% டாக்ஸ் அப்ளை ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்ப இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? 1 வருஷத்துக்கு உள்ள ஒரு ஸ்டாக்கையும் நம்ம ஹோல்ட் பண்ணி வித்தா, நமக்கு வந்து 20% டாக்ஸ் கிடைக்கும். 1 வருஷத்துக்கு மேல போனா, மோர் தென் 1 இயர் இஃப் யூ ஆர் ஹோல்டிங் அப்படின்னா,
12.5%. அப்போ நமக்கு வந்து எவ்வளோ பெனிஃபிட் இருக்கு பார்த்துங்க. ஒரு வருஷத்துக்கு மேலே போனால் அந்த ஒரு நாளில் உங்களுக்கு 365 366 அந்த மாதிரி பார்த்துங்க. ஸோ டேக்ஸ் ஃப்ரீ வந்து இவங்களுக்கு ஃப்ளாட்டாக 1,25,000 இவங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஓகே, இவ்வளோ நீங்கள் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் என்னென்ன எக்ஸம்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இதில் வந்து ஒன்றுமே கிடையாது. இவங்க 20% ஃப்ளாட்டாக கட் பண்ணிடுவாங்க. 1 லட்ச ரூபானா அதுக்கு 20.8%. இதில் வந்து 1,25,000 வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீ. ஓகே, லாங் டேர்ம் போயிட்டா ஒரு வருஷத்துக்கு மேலே போயிட்டா. ஸோ அதுக்கப்புறம் தான் டேக்ஸ் ஸ்லாட் இருக்குது. அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போது எக்ஸாம்பிள் லாங் டேர்முக்கு எப்படின்னு சொல்லிடலாம். இப்போ 3 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து லாங் டேர்ம், அதாவது ஷேர்ஸ்லேருந்து நீங்கள் வாங்குறீங்க, கேபிட்டல் கெயின் ஆகுது. அது வந்து மோர் தென் 12 மந்த்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ 1.25க்கு வந்து எக்ஸம்ஷன் உங்களுக்கு வந்து ஃப்ரீ இருக்குது. அது இது எல்லாமே ஷார்ட் டேர்ம் கிடையாது. இது வந்து LTCG, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, அதுக்கப்புறம் 12.5 டேக்ஸ் ஒன்லி த ரிமைனிங். ஓகே, அப்படின்னா 1.25 லேக்ஸில் பேலன்ஸ் எவ்வளவு? 1.75 லேக்ஸ். அதுக்கு மட்டும் டேக்ஸ் வந்து பே பண்ணணும். அதோட அமௌண்ட் வந்து 21,875 ப்ளஸ் அடிஷ்னல் சின்னதாக ஏதாச்சும் வேறு அடிஷ்னல் பீஸ் இருக்கும். இவங்க எல்லாமே வாங்குறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த அமௌண்ட்டு நம்ம கட்டி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் 3 லேக்ஸ் வந்து 1 இயருக்கு மேலே நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, 1 இயருக்கு மேலே ஹோல்ட் பண்ணி அதோட ப்ராஃபிட் எடுத்திருந்தீங்கன்னா. ஓகே, அடுத்து நானுமே இதில் கன்ஃபியூஸ் ஆனேன். நம்ம டெலகிராம் குரூப்லேயே நான் போட்டிருந்தேன். நமக்கு வந்து அண்டர் 87A நான் இதெல்லாம் ரீட் பண்ணேன் நெட்டில். ஓகே, இதில் வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கா அப்படின்னு நாங்கள் படித்தப்ப இது எல்லாமே இருந்தது, முன்னாடி இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. பட் இதுக்கு இப்போ அப்ளை ஆகாது அப்படின்ட்டாங்க. ஃபுல்லாக சொல்லிட்டாங்க, கிளியராக சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடையாதுங்க. அவ்வளோதான் ஓப்பனாக சொல்லணும்னா. கன்ஃபியூஷன் அது எனக்குமே கன்ஃபியூஷன் இருந்தது. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, நம்ம நியூ ரெஜிமி அதை இது வந்து 12 லேக்ஸ் வரைக்கும் நம்ம டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறோம். நிறைய டிஸ்கஷன் போச்சு. நானுமே அதெல்லாம் பார்த்தேன். பட் எனக்குமே கிளியராக இன்னுமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் வீடியோ போடாமல் இருந்தேன். 5 லேக்குக்கு வந்து 87A, செக்ஷன் 87A 5 லேக் வரைக்கும் நோ டேக்ஸ் கிளைம். அது வந்து இப்போ அவுடேட்டட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படின்னா அது ஏதோ ஓல்டு நியூஸாக இருக்கும். அது வந்து கரெக்டாக யாருமே சொல்லலை அப்படிங்கிறாங்க. நீங்கள் பாருங்க, இவங்க சொல்றது வந்து டேக்ஸ் லிமிட் ஆஃபன் இஸ் எய்தர் அவுடேட்டட் ஆர் ரெஃபர்ஸ் டு அதர் இன்கம் டைப்ஸ் ஆஃப் அண்டர் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம்ஸ் அப்படிங்கிறாங்க. திஸ் டஸ் நாட் அப்ளை டு கேபிட்டல் கெயின் ஃப்ரம் எக்யூட்டி ட்ரேடிங். ஓகே, இதுதான் நமக்கு தேவை. நம்ம மெயினாக எதை பார்த்துட்டு இருக்கோம்? எக்யூட்டி ட்ரேடிங் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் சேலரிடு பர்சனே இல்லை. ஓகே, எனக்கு வந்து இன்கம் வந்து இந்த டேக்ஸ், அதாவது ட்ரேடிங் மட்டும் தான் பண்ணியிருக்கேன், அதுவுமே ஸ்விங் ட்ரேடிங் தான் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா வந்தாலும் டேக்ஸ் பே பண்ணணும், 2 லட்ச ரூபா வந்தாலும் பண்ணணும். அதுதான் கண்டிஷன். ஓகே, 10,000க்கு மேலே இருந்தால் டேக்ஸ் பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் வந்து இது பாருங்க, சப்போஸ் உங்களுக்கு வந்து 3 லேக்ஸ் ஸ்விங் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் வருதுன்னா 20% ஃப்ளாட்டாக எடுத்துருவாங்க. இதில் வந்து 87A ரிபேட், இந்த பாயிண்டை வச்சுட்டு தான் நான் சொன்னேன் 5 லேக் வரைக்கும் நமக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. நோ பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்ஸ் அப்ளை டு தி கேபிட்டல் கெயின்ஸ். ஆக்சுவலாக STCG இதில் அப்ளை ஆகாது அப்படின்ட்டாங்க. ஓகே, இன்னொரு ஆட்கள் சொல்லுவாங்க, நிறைய பேர் நானும் தான் சொல்லிட்டு இருந்தேன் 12 லேக்ஸ் வரைக்கும். இது நமக்கு டவுட் தானே, 12 லேக்ஸ் இன்கம் இருந்தால் நமக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறோம். இதில் வந்து இதுவுமே சொல்லுங்க, however this does not apply to capital gains which are taxed separately at fixed rate. இது வந்து எதுக்குமே அப்ளை ஆகாது. நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பண்ணணும்னா STCG LTCG அவ்வளோதான். LTCGனா 12.5% வா, அவ்வளோதான். நீங்கள் 10 வருஷம் ஹோல்ட் பண்ணுங்க, எவ்வளோ வேணாலும் ஹோல்ட் பண்ணுங்கள். STCGனா உங்களுக்கு என்ன 20%. நீங்கள் ஒரு நாளில் வீங்க, இல்லை ஒரு வருஷத்துக்கு உள்ள வீங்க 20%, 20.8%. ஓகே, அதை விட்டுருங்க, 20% வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ இந்த செக்ஷன் 87A இதெல்லாமே இப்போ சேலரிடாக இருக்கலாம், இல்லை LIC லோன் கட்டலாம், அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ இதுக்கு ரிலேட்டட் கிடையாது. அதைத்தான் மெயினாக சொல்ல விரும்புகிறேன். ஓகே, அடுத்து இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து 3 லேக்ஸ் நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ நான் எதுக்காக 3 லேக்ஸ்னு சொல்கிறேன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக, அப்போ தான் எல்லாருக்குமே விளங்கும். இப்போ சப்போஸ் 1 லட்சம் பண்ணுறோம், இல்லை 5 லட்சம் பண்ணுறோம், அது எல்லாமே எப்படி அப்ளை ஆகும் அப்படிங்கிறது. இப்போது 3 லேக்ஸ் உங்களோட ஆனுவல் ட்ரேடிங் ப்ராஃபிட். ஓகே, ஸோ நான் இதில் இன்னுமே எக்ஸம்ஷன் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். பட் அது பெருசாலும் நமக்கு அஃபெக்ட் ஆகாது. ஓகே, இப்போ 3 லேக்ஸ் பண்ணுறீங்கன்னா 20% நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணணும், ப்ளஸ் 4% செஸ்ஸுங்கிறாங்க. ஓகே, இதில் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து டோட்டல் டேக்ஸ் வந்து 62,400 நீங்கள் கட்டி தான் ஆகணும். ஓகே, இதில் வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இதில் நோ பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் ஆர் 87A ரிபேட் அப்ளை டு STCG. ஓகே, இஃப் யூ ஹேட் LTCG இன்ஸ்டீட்,
ஓகே. இப்போ 3 லேக்ஸ்க்கு பதிலு அது வந்து லாங் டர்மா இருந்துச்சுன்னா, அப்போ வந்து 12.5 டாக்ஸ் 12.5% டாக்ஸ் உங்களுக்கு அப்ளை ஆகும். அது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் பேஜ்ல பார்த்துட்டோம். ஓகே. இப்போ நம்ம எப்படியெல்லாம் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒண்ணே ஒண்ணு. போன வருஷம் ஃபுல்லா எனக்கு லாஸ் தாப்பா வந்தது. நானும் புக் பண்ணிட்டேன் தெரியாத்தனமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அவங்க என்ன பண்ணலான்னா, எ எவ்ரி இயர் வந்து நம்ம டாக்ஸ் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். அத மிஸ் பண்ணாதீங்க. இப்ப லாஸ்ட் இயர் உங்களுக்கு வந்து ரூ. 1,50,000 உங்களுக்கு வந்து லாஸ் அப்படின்னா, அத வந்து எத்தன வருஷம்? 8 வருஷம் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே. ஸோ அது வந்து பெனிஃபிட். ஓகே. இன்னொன்னு நீங்க வந்து 1 வருஷத்துக்குள்ள அந்த அளவுக்கு அதாவது எந்த ஒரு ஸ்டாக் வாங்குனாலும் 1 வருஷத்துக்கு மேல நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா 12.5% உங்களுக்கு வந்து டாக்ஸ் வரும். அப்படி இல்லன்னா உங்களுக்கு 20.8% டாக்ஸ் வரும். ஸோ இது 2 தான் கண்டிஷன்ஸ். கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்க. பட் நம்ம அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்றது இல்ல. ஒரு நாளைக்கு 20% ப்ராஃபிட் வருது. ஸோ அது நம்ம பார்த்தோம்னா நமக்கு புக் பண்ண தான் தோணும். ஸோ அத மைண்ட்ல வச்சுக்கங்க. உங்க வேல்யூ தான் பார்க்குறாங்க இதுல மெயினா. ஸோ அதனால வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம கேபிட்டல் லாஸ வந்து என்ன சொல்ல ஃபைல் பண்ணுவோம். ஐடிஆர் ஃபைல் பண்ணுங்க. எல்லாருமே வந்து டாக்ஸ் வந்து ஃபைல் பண்ணுங்க. உங்களோட லீகல் அட்வைசர பார்த்துட்டு, இல்ல உங்களோட ஆடிட்டரா இருக்கட்டும், சிஏ இருக்கலாம். ஓகே. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். 8 இயர்ஸ்க்கு வந்து நீங்க அத கொண்டு போலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே. ஸோ இதுல வந்து நோ எஃப்&ஓ ஆர் இன்ட்ராடே மீன்ஸ் நோ பிசினஸ் இன்கம். ஓகே. எஃப்&ஓ இன்ட்ராடே பண்ணீங்கன்னா, அது வந்து பிசினஸ் இன்கமா கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு உங்க ஆடிட்டர் தான் கேட்கணும். நான் இதுல வந்து ஒரு சின்ன கீ பாயிண்ட் சொல்லிடுறேன். சப்போஸ் நீங்க வந்து ஸ்விங் ட்ரேடிங் மட்டும் தான் பண்றீங்க. வருஷத்துல ஒரு 5, 6 டைம் மாசத்துக்கு ஒரு தடவ வந்து இது இல்ல இது இது நான் சொல்லக்கூடாது தான். இருந்தாலும் சொல்றேன். ஓகே. சப்போஸ் நீங்க வந்து மந்த்லி 1 டைம் வந்து இன்ட்ராடே பண்றீங்க. இல்ல எஃப்&ஓ பண்ணி ஆப்ஷன்ஸ் பண்ணி லாஸோ, ப்ராஃபிட்டோ ஏதோ பண்றீங்க. அத வந்து ஒரு சின்ன சின்ன லாஸா நீங்க வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு தடவ ஒரு ரூ. 1000 எஃப்&ஓ பண்ணா லாஸ் தானே ஆகும். ரூ. 1000 லாஸ் பண்ணீங்கன்னா, மேபி எனக்கு தெரியல. நான் இந்த மாரி பண்ணல. அத வந்து இப்ப நீங்க ஸ்விங் ட்ரேடிங்கும் கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னு தெரியல. இந்த மாரி யாரும் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க இ கம்பைனா பண்ணிட்டீங்கன்னு வைங்க. ஸ்விங் ட்ரேடிங் உங்களுக்கு பேசிக்கா பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எஃப்&ஓ வந்து இன் பிட்வீன் பண்ணிட்டு சின்ன சின்ன லாஸ காமிச்சு, இது எல்லாமே வந்து எனக்கு பிசினஸ் இன்கம் அப்படின்னு நீங்க காமிச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து டாக்ஸ் வந்து கொஞ்சம் பெனிஃபிட் மாற சான்ஸ் இருக்கு. ஏன்னா பிசினஸ்ல வந்து உங்களுக்கு நெறைய என்ன சொல்ல, உங்களுக்கு வந்து அலோவன்ஸ் கிடைக்கும். ஓகே. டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ அது அப்படி இருக்கு. பட் எனக்கு தெரியல. நான் இத வந்து செக் பண்ணிட்டு வேணா கிளியரா வேற வீடியோல சொல்றேன். பட் இது வந்து லீகலா பண்ணக்கூடாது தான். நானும் சொல்லக்கூடாது தான். சொல்றேன் இந்த மாரி நெறைய பேர் பண்றாங்க அப்படின்னு. ஓகே. ஸோ இவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. அடுத்து வந்து நம்ம இதிலருந்து நம்ம இந்த வீடியோல இருந்து மெயினா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ணா நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது. டாக்ஸ் தான் மெயினா கட்டணும். ஓகே. மேக்ஸிமம் வந்து லாங் டெர்ம்க்கு ஹோல்ட் பண்ண பார்ப்போம். பட் ஸ்விங் ட்ரேடிங் இல்லன்னா நம்ம அந்த அந்த ப்ராஃபிட்ட வந்து விட்டுருவோங்க. அதுதான் மெயினு. ஓகே. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 1 இயர்க்கு மேல ஹோல்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ணுங்க. டாக்ஸ் வந்து ஃபைல் பண்ணுங்க. லாஸோ, ப்ராஃபிட்டோ மேக்ஸிமம் ஃபைல் பண்ணுங்க. ஸ்விங் ட்ரேடிங் வந்து 20% நீங்க கட்டி தான் ஆகணும். எல்டிசிஜி அதாவது அது வந்து 1.25 லேக் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ லிமிட் இருக்கு. அதுக்கு மேல போனா நீங்க டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். அதுக்கப்புறம் 12 லேக் அந்த மாரி ஒரு இதெல்லாம் இங்க இந்த இதுக்கு அப்ளை ஆகாது. அதுதான் மெயினா நம்ம கண்டுக்க வேண்டியது. இன்னொன்னு எல்டிசிஜியா இருந்தன்னா 1.25 லேக். இன்னொன்னு எஸ்டிஜியா இருந்தா 20%. இதெல்லாம் இவங்க ஒண்ணுமே சொல்லல. 12 லேக்லாம் இதுக்கு எக்ஸம்ஷனே கிடையாது. ஸோ நான் சொன்ன மாரி இதுக்கு ப்ரீவியஸா சொன்னேன். அதுல சொன்ன மாரி ஏதாச்சும் எக்ஸம்ஷன் நடக்குமான்னு தெரியல. நானுமே ஆடிட்டர்ட்ட செக் பண்ணி பார்க்குறேன். நான் வந்து இன்ட்ராடே ஒரு மந்த்லி ஒன்ஸ் பண்றேன். ஒரு ரூ. 1000 லாஸ் பண்றேன். லாஸோ, ப்ராஃபிட்டோ பண்றேன். ஓகே. அப்போ வந்து எனக்கு இந்த எக்ஸம்ஷன் எதுவும் கிடைக்குமா அப்படின்னு நான் வேணா செக் பண்ணிட்டு வேணா சொல்றேன். அத நான் பிராக்டிகலா செக் பண்ணல. எனக்கு தெரியல. ஏன்னா ஏங்க இது ரொம்ப அதிகங்க. நம்ம காச போட்டு நம்ம பண்றோம். 20% டாக்ஸ் குடுக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் அதிகமா எனக்கு ஃபீல் ஆகுது. போன தடவ வந்து 15% தான் வச்சிருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். இப்ப வந்து 20% ஆக்கிட்டாங்க. ஸோ இது கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏன்னா நெறைய பேர் வந்து ஸ்விங் ட்ரேடிங் மட்டும் தான் இல்ல இந்த இன்கம் அதாவது ஷேர் மார்க்கெட் இன்கம் மட்டும் தான் பண்ணிட்டு லைஃப்ப மூவ் பண்ற மாரிலாம் நெறைய பேர் இருக்காங்க. நானும் பார்த்துருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அத பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொன்னு எக்ஸம்ஷன் சொன்னேன்ல. எஸ்டிடிடி அதுக்கப்புறம் உங்களோட புரோக்கரேஜ் சார்ஜஸ் இது எல்லாமே அவங்க மைனஸ் பண்ணிட்டு தான் உங்களோட ஆக்சுவல் கேபிட்டல் கெயின் எவ்வளவோ இப்போ ரூ. 1,00,000 நீங்க வந்து இன்கம் வந்திருக்கு அப்படின்னா அதிலிருந்து இந்த எஸ்டிடி சார்ஜஸ் கவர்மெண்ட் அது இதுன்னு டாக்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நெகட்டிவ் மைனஸ் பண்ணிட்டு தான் உங்களோட ஒரிஜினல் ஃபிகருக்கு தான் உங்களுக்கு வந்து
இது போடுவாங்க டேக்ஸு. அது எல்டிடி ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும், இல்லை லாங் டேர்மாக இருக்கட்டும். ஐடிஆர் வந்து நீங்கள் இதான் சொல்கிறாங்கல்ல, 1000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு மேலே போனால் நீங்கள் வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு பெனால்ட்டி வராமல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட்டு, அது பெனால்ட்டி இந்த மாதிரி இருக்குது. ஸோ பெட்டர் வந்து இப்போ நான் சொல்கிறத விட உங்களோட ஆடிட்டர் இல்லை ஃபைனான்சியல் அட்வைசர் அவங்கள்ட்ட வந்து கேளுங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க, இது உண்மையா, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேளுங்க. ஸோ உங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து செகண்ட் சேனல் இருக்குது, அதுதான் நம்மளோட மெயின் சேனல். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. டெலகிராம் குரூப்பும் இருக்குது. டைம் இருக்கும்போது நம்ம வந்து இன்னும் டெலகிராம் குரூப்பில் நிறைய பேசலாம். நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் தான் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மேபி நெக்ஸ்ட் இயர் வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணுங்கள். நன்றி.